நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/1/2025 தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி இரவு 8:55 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. கேட்ட நட்சத்திரம் காலை 8:26 வரை, பின்பு மூல நட்சத்திரம். மரண யோகம் காலை 8:26 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 3லும் லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 8:26 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் வெளியூர் தொடர்புகள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். வளமான பலன்களை பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் 8ல் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுக்கிரன் 10ல் இருப்பதால் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு ஆகும். 3ல் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும்.
உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் 6ல் வலுவாக சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 5ல் சஞ்சரிக்க இருப்பதால் சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் 5லும் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் மட்டுமே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்றங்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானமான 5ல் சஞ்சரிப்பதும் சந்திரன் 3ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 2ல் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செல்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3ல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 2ல் சனி 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும்.
உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் சற்று கவனத்தோடு இருப்பது, கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பங்காளி வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.